ரூபாய் 75,000 வரை பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என முதலமைச்சர் அறிவிப்பு. 1,00,000க்கு மேல் கடன் பெற்றோருக்கு 35,000 ரூபாய் வரை கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக மக்கள் நம் உயிர் என்றால் விவசாயிகள் நம் உயிர் நாடி. சாதி மதம் என அனைத்திற்கும் அப்பாற்பட்ட தொழில் விவசாயம் என முதலமைச்சர் விஜய் பேச்சு. எந்த நாடு உழவு தொழிலை மதித்து விவசாயிகளுக்கு உரிய பாதுகாப்பையும் ஆதரவையும் வழங்குகிறதோ அங்குதான் மக்கள் வளமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும் எனவும் உரை. தாவேக அரசு பொறுப்பேற்று 100 நாள்கள் நிறைவடையும் நிலையில் வீடியோ வெளியிட்ட முதலமைச்சர் விஜய். 100 நாள் ஆட்சி, ஒரு யுகத்திற்கான மக்களின் மனசாட்சி சாதனைகளை பட்டியலிட்டு முதலமைச்சர் விஜய் பெருமிதம். மக்களுக்கான அரசு என்பதை முதலமைச்சர் விஜய் நிரூபித்துள்ளதாக சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் பாராட்டு. 100 ஆண்டு சாதனை முதலமைச்சர் விஜய் படைக்கப் போகிறார் எனவும் பெருமிதம். தமிழ்நாட்டில் ஒரு வாரத்தில் மட்டுமே ஏராளமான கொலைகள் நடந்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. போதைப்பொருள் தடுப்பை சொல்லி விளம்பரம் செய்த அரசு குற்ற சம்பவம் நடக்காமல் இருக்க என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது எனவும் கேள்வி. கோவையில் அமுதன் இறந்ததை தொடர்ந்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிந்த இதுவரை 15 பேர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் அடைப்பு. முன்விரோதம் காரணமாக மாணவன் அமுதன் கொலை செய்யப்பட்டதாக எழுந்த புகார் குறித்து சட்டப்பேரவையில் அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம். இரண்டரை வயது குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்தபோது உதயநிதி என்ன பேசினார்? போதைப் பொருளுக்கு எதிராக துணை முதல்வராக இருந்த உதயநிதி என்ன செய்தார்? உதயநிதிக்கு எதிரான அமைச்சர் ஆதவ் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக எம்எல்ஏக்கள் அமளி. இரண்டாயிரத்து 20ஆம் ஆண்டுக்கு முன்பு வரை தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் என்ற ஒன்று இல்லை என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தகவல். போதைப் பொருட்கள் அதிகரித்தால் பாலியல் வன்கொடுமைகள் அதிகரிக்கும். திமுக ஆட்சிதான் போக்சோ வழக்குகள் 40% அதிகமானது எனவும் குற்றச்சாட்டு. கோவையில் கொலை செய்யப்பட்ட மாணவரின் இழப்பு ஈடு செய்ய முடியாதது. கோவை மாணவர் கொலை வழக்கை தீர விசாரித்து நீதி நிலைநாட்டப்படும் என சட்டப்பேரவையில் அமைச்சர் ராஜ்மோகன் உறுதி. ஸ்டேடியத்தில் குழந்தைக்காக மாத்தை நுணுக்கியதாக கதைவிட்ட தாவேக அமைச்சரிடம் காவல்துறை விசாரணை நடத்தியதா என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கேள்வி. திமுக ஆட்சியில் தான் இந்த நிகழ்வு நடந்தது. அப்படி என்றால் ஸ்டேடியம் வளாகத்தில் போதைப்பொருள் விற்றார்களா என உதயநிதி ஸ்டாலினுக்கு அமைச்சர் சரத் கேள்வி. மாணவர் அமுதன் கொலை வழக்கில் அரசின் விளக்கத்தை ஏற்க மறுத்து திமுக வெளிநடப்பு செய்யும் திமுக எம்எல்ஏக்கள் அமைதியாக செல்ல வேண்டும் என சபாநாயகர் அறிவுரை. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பெயரை குறிப்பிட்டு பேசிய வனத்துறை அமைச்சர் ரஞ்சித். அமைச்சரின் பேச்சுக்கு பேரவையில் வருத்தம் தெரிவித்தார் முதலமைச்சர் விஜய். முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் இருந்தபோது திமுகவால் எந்த தேர்தலிலும் வெற்றி பெற முடியாதது போல் எப்போதும் தாவேக ஆட்சிதான் என அமைச்சர் செங்கோட்டையன் பேச்சு. எம்ஜிஆர் இருந்தபோதே நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தலில் முழுமையாக திமுக வெற்றி பெற்றதென முன்னாள் அமைச்சர் கே.என். நேரு பதிலடி. எட்டு கோடி மக்களின் பிரதிநிதியான விஜய் வரும்போது இருக்கையில் உதயநிதி அமர்ந்திருப்பது கண்ணியமா என அமைச்சர் ரமேஷ் ஆவேசம். முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் வரும்போது எதிர்க்கட்சித் தலைவர் எழுந்தது இல்லை என கே.என். நேரு பதில். முதலமைச்சர் சட்டப்பேரவைக்கு வரும்போது அனைவரும் எழுந்து நின்று வணக்கம் தெரிவிப்பது கட்டாயம் அல்ல. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பேரவைக்குள் வரும்போது ஓ பன்னீர்செல்வம் குனிந்தபடி நின்றது பார்த்துள்ளேன் என அமைச்சர் ஆனந்த் பேச்சு. வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் 19 அறிவிப்புகளை வெளியிட்டார் அமைச்சர் செங்கோட்டையன். நிலச்சரிவு அபாயத்தை தடுக்க சிறப்பு திட்டம், பேரிடரின் போது தானியங்கி எச்சரிக்கை மற்றும் தொழில்நுட்ப அமைப்பு என பல்வேறு அறிவிப்புகள் வெளியீடு.
தமிழகம் முழுவதும் 12,466 BAO மற்றும் 1,253 குறுவட்ட வருவாய் ஆய்வாளர்களுக்கு கையடக்க கணினி வழங்கப்படும் என பேரவையில் செங்கோட்டையன் அறிவிப்பு. கிராம நிர்வாக அலுவலக பராமரிப்புக்கு மாதம் ஒன்றுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு. ஊழலுக்கு எதிராக ஆட்சி நடத்த வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியாக இருப்பதாக பேரவையில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ் உறுதி. முதல்வர் விஜய் புறநானூறு பாடலுக்கு இலக்கணமாக இருப்பதாகவும் புகழாரம். ஊழல் குறித்த அமைச்சர் அருண்ராஜின் பேச்சுக்கு திமுக உறுப்பினர்கள் கடும் அமளி. திமுக மீதான ஊழல் குற்றச்சாட்டுக்கு என்ன ஆதாரம் என முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு கேள்வி. ஊழல் என சொன்னாலே திமுக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபடுவது ஏன்? ஊழல் குறித்து பேசும்போது அதிமுக உறுப்பினர்கள் அமைதியாகத்தானே இருக்கிறார்கள். திமுகவினருக்கு ஏன் கோபம் என பேரவையில் அமைச்சர் ஆனந்த் கேள்வி. தமிழகம் முழுவதும் 284 உயர் சிறப்பு மருத்துவ பணியிடங்கள் உருவாக்கப்படும் என அமைச்சர் அருண்ராஜ் அறிவிப்பு. காலமுறை ஊதியத்தில் 2500 செவிலியர் பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்றும் அமைச்சர் அறிவித்தார். தமிழ்நாட்டில் முதன்முறையாக 70 வயதுக்கு மேற்பட்ட முதியோர்கள் 38 லட்சம் பேருக்கு காப்பீடு திட்டம். 10 கோடி ரூபாய் மதிப்பில் தமிழ்நாடு மருத்துவ நகரம் உருவாக்கப்படும் என்றும் அமைச்சர் அருண்ராஜ் அறிவிப்பு. இணைய வழியில் வருகையில்லா ஆவணப்பதிவு கட்டாயமாக்கல் நடைமுறையை தொடங்கி வைத்தார் முதல்வர் விஜய். வீடு விற்பனை ஆவணத்திற்கு பதிவுத்துறையில் ஆன்லைன் ஆவணப்பதிவு கட்டாயமாக்கல் நடைமுறை அமல். தாவேக ஆட்சி அமைந்து 100ஆம் நாளை எட்டியுள்ள நிலையில் சாதனை மலரை வெளியிட்டார் முதலமைச்சர் விஜய். மக்கள் நலனை இலக்காக கொண்ட அரசின் 100 நாள் சாதனை மலர் என்ற பெயரில் வெளியீடு. தமிழக மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தது இந்த ஆட்சியின் சாதனை என எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். 100 நாள் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியில் எந்த புதிய திட்டமும் கொண்டு வரப்படவில்லை, அறிவிக்கவும் இல்லை எனவும் பேட்டி. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவின் அடிப்படையில் காவிரியில் நீர் திறக்க வேண்டும். கர்நாடக அரசுக்கு உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. கர்நாடக அணைகளில் இருந்து தமிழ்நாட்டிற்கு உரிய நீரை காவிரி ஆற்றில் கர்நாடக அரசு ஏன் திறக்கவில்லை? இயற்கை கொடுத்த மழை நீரை முழுமையாக தேக்க முடியாது என்பதால் தான் திறந்து விட்டீர்களா என கர்நாடக அரசுக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சரமாரி கேள்வி. கர்நாடக விவசாயிகள் நலனை பாதுகாப்பது தமது கடமை என அம்மாநில முதல்வர் சிவக்குமார் பேட்டி. சட்டத்திற்கு மதிப்பளித்து தமிழ்நாட்டுக்கு காவிரியில் நீர் திறக்கப்பட்டுள்ளதாகவும் விளக்கம். கர்நாடக அணைகளில் இருந்து தமிழ்நாட்டிற்கு காவிரி ஆற்றில் தண்ணீர் திறப்பு வினாடிக்கு 15,865 கன அடியாக அதிகரிப்பு. கபினி அணையிலிருந்து வினாடிக்கு 13,600 கன அடியும், கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து வினாடிக்கு 2,865 கன அடியும் நீர் திறப்பு. தமிழகம் முழுவதும் 10க்கும் மேற்பட்ட பகுதிகளில் கோஆப்டெக்ஸ் கடைகளை மூடுவதற்கு தமிழ்நாடு அரசு முடிவு. குறிப்பிட்ட கடைகளில் இதற்கு மேல் புதிய பொருட்கள் கொள்முதல் செய்ய வேண்டாம் என்றும் அறிவுறுத்தல். பாமக தலைவர் அன்புமணியுடன் அதிமுக எம்எல்ஏக்கள் 6 பேர் சந்திப்பு. வட மாவட்டங்களில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அதிமுக எம்எல்ஏக்கள் அன்புமணியை சந்தித்து நன்றி தெரிவித்தனர். உளுந்தூர்பேட்டையில் பிசிகவின் சார்பில் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு கோலாகலம். எதிர்பார்த்த விதமாக ஏராளமான தொண்டர்கள் குவிந்ததால் கட்டுக்கடங்காத கூட்டம். தமிழக அரசியலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தமிழக வெற்றிக் கழகமும் இணைந்தே பயணிக்கும் என உளுந்தூர்பேட்டை நடந்த மாநாட்டில் திருமாவளவன் உறுதி. இத்தனை காலமாக ஆளும் கட்சியுடன் இருந்தோம், இனி வரும் காலங்களில் ஆளும் கட்சியாக வளர்ச்சி அடைவோம் என்றும் சூளுரை. விசிக மாநாடு காரணமாக உளுந்தூர்பேட்டையில் போக்குவரத்து கடுமையாக பாதிப்பு.
சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. கர்நாடகாவில் 3 தமிழர்கள் சுட்டுக்கொலை செய்யப்பட்டதை கண்டித்து சென்னை கோயம்பேடு அருகே தமிழக வாழ்வுரிமை கட்சி தொண்டர்கள் திடீர் சாலை மறியல். போராட்டம் காரணமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் பரபரப்பு. பாஜக தேசிய மகளிர் அணி செயலாளர் பொறுப்பில் கடந்த 6 ஆண்டுகளாக இருந்து வந்த வானதி சீனிவாசன் விடுவிப்பு. பாஜகவின் தேசிய மகளிர் அணி தலைவராக சத்தீஸ்கர் மாநிலத்தைச் சேர்ந்த ரூப்குமாரி சௌத்ரி நியமனம். சுற்றுலா தலமான கொடைக்கானலில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கொட்டி தீர்த்த கனமழை. சுற்றுலா பயணிகள் மழையில் நனைந்தபடி சைக்கிள் சவாரி செய்தபடியும் மலைச்சாலைகள் குத்தாட்டம் போட்டும் உற்சாகம். தஞ்சையில் விசிக பேனர்கள் அகற்றப்பட்டதால் சாலை மறியலில் ஈடுபட்ட விசிகவினர். தனக்கு வழிவிடக் கோரி வாக்குவாதத்தில் ஈடுபட்ட இளைஞரை எஸ்ஐ அறைந்த நிலையில் பதிலுக்கு அவரும் எஸ்ஐயை அடித்ததால் பரபரப்பு.